வணக்கங்க. இப்போ நாம் மூக்கரட்டை இலையை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கிராமத்தில் வரப்புகளில் நிறையா இருக்குங்க. இது உப்புத்தன்மை குறைக்கும். உப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்க 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு காலையில் வெறும் வகுத்தில் சூப்பாகவும் குடிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக இருக்கிறவங்க பருப்பில் சேர்த்து கடைஞ்சி எல்லாருமே சாப்பிட்லாங்க. உப்புத்தன்மை குறைக்கும். கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கல்லை கரைக்குங்க. பெரியவருந்து குழந்தைங்கள்ருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது கொடி கொடியாக இருக்குங்க. இது வரப்புகள்லாம் அதிகமாக காணப்படும். பார்த்து பயனடைங்க. அடுத்தது பருப்பு கீரையை பற்றி பார்க்கலாங்க. இது வந்து பருப்பில் சேர்த்து ஒரு 5-6 இலையை பறித்து நம்ம மிளவா, பச்சை மிளவா எல்லாம் சேர்த்து வேக வச்சு நம்ம கடைஞ்சி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் கால்சியம் சத்து இருக்குது. பூ பாருங்கள், ரோஸ் கலரில் இருக்கும். இது கிராமத்தில் நிறையா இருக்குங்க. இது நம்ம கிள்ளி வச்சாவே அப்படியே தளைஞ்சிக்கும். இது வந்து புதினா மாதிரி அது வாக்கில் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. பளபளப்பு தன்மை இருக்குங்க. நல்லா கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வணக்கி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாங்க. தேங்காய் ஒரு முடி சேர்த்துக்கணும். அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த கீரை. உடம்புக்கு அவ்வளோ சத்து இருக்குது. இதில் எலுமிச்சஞ்செடியை பார்க்கலாங்க. இது தினமும் காலையில் ஒரு 8 மணி அளவில் ஒரு டம்ளர் ஜூஸ் குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா ஜீரணம் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 ஒரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுறோம்.